மன்னம் படைத்த மன்னவனே பனித்துளிய போல குணம் படைத்த தென்னவனே அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனித்துளிய போல குணம் படைத்த தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரே. பணத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனித்துளிய போல குணம் படைத்த தென்னவனே மாறி போன போதும் இது தேர் போகும் வீதி மாறி மாறி தூற்றும் இனி யாரு உனக்கு நாதி மாறி போன போதும் இது தேர் போகும் வீதி மாறி மாறி தூற்றும் இனி யாரு உனக்கு நாதி பாசம் வைத்ததாரி அது நீரை காக்கும் மேனி பயிரை காத்த போதும் மீன் படிய சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா மீன் படிய தீட்டிடுமா விண்ணுக்கு மண்ணுக்கு சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரே. மனத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனித்துளிய போல குணம் படைத்த தென்னவனே நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாரே துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதில் யாரே? நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாரே துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதில் யாரு? கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு? எந்த புண்ணும் ஆறிடுமா வேதனைதான் திந்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரே. மனத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனித்துளிய போல துணம் படைத்த தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரே. மனத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனித்துளிய போல குணம் படைத்த தென்னவனே இந்த சோழதாபுரி பட்டணத்திலே இரணியனுக்கும் நீலாவதி என்ற தாயாருக்கும் மகனாக பிறந்து பிரகலாதன் என்ற பெயர்படுத்தி வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி இருக்க அடிதினமும் என்னுடைய அவைக்கு வர வேண்டிய அவளனை காணவில்லையே.
ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். அனுதினமும் நான் செய்வது என்ன வழக்கம்? பூஜை சாமி. அந்த ஆண்டவனை ஆமா. வணங்குவது தானே வழக்கம். அதற்குண்டான ஏற்பாடு இதை செய்யும். ஆண்டவா, இறைவா, நாராயணா, கோவிந்தா, கண்ணா, கமல கண்ணா, இறைவா, பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் கண்ணீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் அழகை பாருங்களே. நமது நாட்டை இந்த சோனிதாபுரி பட்டினம் தனிப்பட்ட அழகுடா. உண்மைதான் அண்ணா. இத்தனை நாளா தெரியாத போச்சாடா நம்மளுக்கு பங்கு இருக்கு. எப்போ அனுப்போட பங்கு வாங்கி போயிடலாமாடா? சரி, தெரிஞ்சு போச்சு. அண்ணா எங்க அவன் வாயில வேண்டி தருவிடுவோம். அண்ணா தம்பி, அண்ணா தம்பி, அண்ணா என்ன இது? என்னையே அறியாமல் உங்களை பார்த்த உடனே தம்பி என்று ஒரு ஆமா, நீங்க யாரு? தெரியவில்லையே. எனது தம்பிகளா? புரியவில்லையே. உன்னோட தகவல் பேர் என்ன? இரணியன். இரணியாட்சி பிள்ளைங்க என் சிறிய தந்தையின் மகன்களா? உங்களுடைய பெயர்? வீரபால. ரத்த பாசம் என்பதை எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவன் கிருபையா நல்ல முறையோடு இருக்கின்றேன். அது போகட்டும்.
சாப்பாடு 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 நீங்க சாப்பாடு அப்ப நேரம் இல்ல. ஏய், இந்த தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? எனக்கு உண்மைக்கு தர வேண்டும். உண்மையா? ஆமா, என்ன உண்மை? நம் குலத்தை கருவறுத்தவன், என் தந்தையை கொன்றவன் அந்த நாராயணன். அவன் எங்கிருக்கிறான் மட்டும் சொல்லு போதும். என்னப்பா இது? வந்தது வராது. அந்த ஆண்டவன் எங்க இருக்கான்னு கேக்குறீங்க? ம். ஆ? ஏன்னா ஆ. இந்த கிழவன் தெரிய சொன்னா நார்தான். ஆ, அதனால தான் உனக்கு கேட்க வந்திருக்கும். அப்படியா? ஆமா, உங்களுடைய தந்தையை கொன்றவனே எங்க இருக்கா? அவனை நாங்க பார்க்கணும். ஆமா, பார்க்கணும். அவனோட சமர்த்தம் அவனை சாகடிக்கணும். அப்பதான் எங்க ஆத்திரம் அடங்கும். தம்பி ம். சிறப்பலா, ம். எதற்காக நம்முடைய தந்தை அவர்கள் கொன்றார்கள் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத கதை. இல்ல, எனக்கு தேவை அவன் எங்க இருக்கிறான், அது மட்டும் தான். சொல்ற சரி சொல்லு. அதுக்கு காரணம் இருக்கு. சொல்லா, நீ என்னடா சொல்லு. காரணம்? என்ன காரணம்? அதாவது நமது தந்தைகள் இருவரும் ஆ, வரத்தை வாங்கி விட்டமே என்ற ஆணவத்தால் ஆ, தேவர்களை செய்யாத கொடுமைகள் கிடையாது, ஆ, சித்திரவதைகள் கிடையாது. ஆ. அதனால் பார்த்தார்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தந்தை இருக்கின்றார் இனியாக்குது. அது என்ன சிறிது. ஆமா. அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? ஆ? ஒரு நேரத்திலே அதாவது இந்த பூமியை எல்லாம் சுமக்குகின்ற அந்த பூமாதேவி அடித்து சித்திரவதை செய்து சிறைப்பிடிப்பதற்கு சென்றார். அண்ணா, ஆ? தேவர்கள் அதாவது தந்தை இருக்கின்றார்களே, ஆ. அனைவரும் ஒன்றாக கூடி ரகசிய ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார்கள். ஆமா, அப்படி நடக்கின்ற தருணத்திலே இங்கு பேசுகின்ற ரகசியம் எப்படி தேவர்களுக்கு தெரிந்து விடுகிறது? ஆ. இதை உரைப்பவர் யார் என்பதை அறிந்து உற்று நோக்கினார்கள். இந்த பூமாதேவி தான் இந்த ரகசியத்தை அனைத்தையும் தேவர்கள் உரைக்கிறார்கள் என்று இந்த பூமியை 4 திசை 8 திக்கு 16 கோணத்திலே நின்று பாயாக சுருட்டி தன் கை இடுக்கிலே வைத்துக் கொண்டார்கள். ஆனால் அந்த அன்னையானவள் நாராயணா, கோபாலா என்று முறையிட அவர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? என்ன பண்ணாரு? தேவர்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து என்றால் அவர்தானே குறையை தீர்ப்பவர். சரி, அதனால் உடனே என்ன செய்தார் தெரியுமா? இவனை நேராக சென்றால் அழிக்க முடியாது என்பது காரணத்தினால் அண்ணா, பெண் பற்றி அவதாரம் எடுத்து உண்மைதான் சமம் நடந்து அவரை கொண்டு விட்டார். அண்ணா, எனது தந்தை அந்த நாராயணனிடத்திலே சம்பாரம் செய்யும் பொழுது அவரை வெல்ல முடியாத காரணத்தினால் நரகலால் கோட்டை அமைத்து அதன் உள்ளே பதுங்கிக் கொண்டார். ஏன்? இடத்திலே நாராயணன் வர முடியாது. ஆனால் அந்த நாற்றத்தை நுகரக்கூடியது எது? பன்றி என்று சொல்லக்கூடிய வராகம் அவதாரம் எடுத்தார். பெண் பன்றி அவதாரம் எடுத்து பன்றி என்று சொல்லக்கூடிய வராகம் அவதாரம் எடுத்து அந்த நரகளை கலைத்து என் தந்தை உன் சிறிய தந்தையை கொண்டு குவித்தானே. உண்மைதான். சொல்லலாமா? நான் இல்லை என்று மறுக்கவில்லையே. சொல்லலாமா? அவன் எங்க இருக்கிறான்? சும்மா விடலாமா? செய்தது தவறு. அது மட்டும் இல்லாமல் தம்பி இறந்த செய்தியை கேட்ட உடனே எனது தந்தை இரணியன் கோபப்பட்டார். ஆமா, பிரம்மனிடத்தில் வரத்தை வாங்கினோமே என்ற ஆணவத்தால் என்ன செய்தார்? சமருக்கு சென்றார். அமருக்கு செல்லவில்லை, என்னை அடித்து சித்திரவதை செய்தார், துன்புறுத்தினார். ஏனென்றால் என் நேரமும் நான் நாராயணா, கோவிந்தா, கோபாலா என்று உரைத்துக் கொண்டிருந்தேன். அதனால் கோபப்பட்டு என்னை அடித்து சித்திரவதை செய்த காரணத்தினால் இதை பார்க்க பொறுக்காமல் அந்த ஆண்டவனோ நரசிங்கம் என்று சொல்லக்கூடிய நரசிம்ம சிங்க அவதாரம் எடுத்து வந்து என் தந்தையை கொன்றார். ஆனால் நமது தந்தைகள் செய்தது மாபெரும் தவறு. அண்ணா, தவறு என்று எப்படி உழைக்கிறீர்கள்? இந்த தொழிலாபுரி பட்டினம் முழுவதுமே இரண்யன் வாழ்க, இரண்யனே தெய்வம் என்று போற்றுகிறார்கள். ஆனால் நீ என்ன செய்தாய்? தந்தை பெயரை உச்சரிப்பதை விடுத்து அந்த நாராயண கரிமுந்து பெயரை சொல்லி வந்தார். எத்தனையோ முறை எடுத்து உரைத்தார், மகனே தந்தை பெயரை உச்சரிக்க வேண்டும் என்று. ஆனால் நீ கேட்காததனால் என் பெயரை உச்சரிக்க வேண்டும் என்று எத்தனையோ சித்திரவதை செய்தார். அப்போது அந்த நாராயணன் உன்னை பலமுறை காப்பாற்றினார். பிறகு நாய் அந்த நாராயணன் எங்க இருக்கிறான், எப்படி பார்க்கிறது என்று கேட்கும் பொழுது, உன்னை அடிக்கும் பொழுது என்ன உரைத்தார்? இதோ தெரிகிறது, இந்த தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று நீ சொன்ன. அந்த தூணு இந்த விண்ணில இருப்பார், மண்ணில இருப்பாரு, இந்த உலகிலேயே எங்கு வேண்டுமானாலும் இருப்பாரு. இப்பொழுது கூறுகின்றேன், இந்த மண்ணிலும் இருக்கின்றார், அந்த விண்ணிலும் இருக்கின்றார், ஏன் இந்த தூணிலும் இருக்கின்றார், இந்த தூணிலும் இருக்கின்றார், உன்னுள்ளம் இருக்கின்றார், என்னுள்ளம் இருக்கின்றார்.
இப்ப அவன் எங்க இருக்கிறான்? எத்த அப்பனை கொன்னுட்டான். அவனை புகழ்ந்து பேசிக்கிற. எங்க அப்பனை கொண்டவனை எங்கடான்னு கேக்குறேன். அது சொல்ல மாட்டேங்கிற. அவர்கள் செய்தது தவறு. என்ன தவறு? அதர்ம வழிக்கு நீ எப்பொழுதும் செய்வது நியாயமா? அந்த தர்மத்தின் பேரு- வழிதான் நடக்க வேண்டும் எப்பொழுதும். யாரு? தர்மத்தினா? தர்ம வழிதான் போடும். தர்மத்தை பத்தி நீ பேசாத. ஏன் நீ பேசாத. ஏன் தம்பி? நான் கூட பேச முடியாது. ஏன்? தர்மம் இப்ப கிடையாது. ஆ. அதர்மத்துக்கு தான் காலம். ஆனா உண்மைதான். இப்ப அதர்மத்துக்கு ஆமாடியா, ஒத்துக்கல. என்ன? ஒத்துக்கல. ஹரி எங்க இருக்கிறான்? அதுதான் எனக்கு சரி, தெரியும். சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. என்ன? நான் என்னன்றேன், நம்ம தந்தையெல்லாம் கொன்னது அந்த நாராயணன் தானே? ஆமா. வா, நம்ம 3 பேரும் சேர்ந்த என்ன நாராயணன். பண்ணவா? யாரு? அவ்வளவா? என்னால் வர முடியாது. ஏன்? அவரிடத்தில் நான் சமர்க்க வருவது ஆ. என்னால் முடியாது. ஏன் முடியாது? என்ன ஆண்டவனை எதிர்த்து என்னால் போருக்கு நிற்க முடியாது. அவரிடத்தில் சமன் செய்ய முடியாது. சரி, நீ வரத்தாவல்ல. ஹரி எங்க இருக்கிறான்? அதை மட்டும் சொல்லு. முடியாது. சொல்ல? சொல்ல முடியாது. புரியல? ஹரி, துதிக்காதே. அடடா. ஆண்டவா, இறைவா, என்னடா? சர்வம படைத்து காக்கும் சர்வேசா சரணமையா. பர்வதமலை அமர்ந்தே பார்வதி மணாளா. இறைவா 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 இறைவா, ஏன் படைத்தாய் என்னை உலகினிலே? நீ படைத்தாய் இந்த உலகினிலே ஐயா இறைவா ஏன் படைத்தாய்
முடியாதா? முடியாது. டேய், அழகின் பேரை சொல்ல மறுக்கிறாய். அவன் எங்கடா இருக்கிறான்னாக்கா அவனுக்கு காட்டி கொடுக்கவும் மறுக்கிறேன். அப்படி ஏன்னா அவனுக்கு பெற்றெடுத்த தகப்பனை கொண்டுட்டா அவன் மீது கொலவெறி கொண்டு அவனை அடிக்காத. அவன் நாமத்தை சொல்லி நிற்கிறீடா. டேய், யாரா அவன் என் குலத்தை அசிங்கண்டா ஒண்ணு வச்சுக்கிறது. எதற்காக கொண்டார்? அவர்கள் செய்தது அநியாயம். அதை பொறுக்காமல் தான் என்னுடைய ஆண்டவன் அந்த நாராயணன் கோவிந்தன் கோபாலன் கொன்றார். கோவிந்தன் கோபாலன் கமலக்கண்ணன் அவனுக்கு பல நாமங்கள் உண்டு. ஒரு பாட்டு பாடுவாங்க. நாராயண பாட்டு ஒரே பாட்டு. நாராயண பேர் சொல்றதுனால தான் அவனுக்கு கும்பிடுறான். ஒரு பாட்டு பாட சொல்றேன். நாராயண பேர் கேட்டா அடுத்து அந்த அங்க பாடுது அதான் முக்கியம். நாராயண பேர் சொன்னாலே அடி ஐயா, கோவிந்தா. என்னை காப்பாற்ற வரமாட்டாயா? வரமாட்டான். கோபியர் கொஞ்சம் ரமணா. கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா ரமணா கோபியர் கொஞ்சம் கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா மகாபாரதத்தில் கண்ணா மாயக்கலகி மன்னா கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் கொண்டவன் நீ முகுந்தா கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா ரமணா சொல்லாத அவன் எங்க இருக்கிறான்றத மட்டும் சொல்லு. நம்ம தந்தை அழிந்தார்களே அதை போல அழிந்து விடாதீங்கடா. டேய், எனக்கு சொந்தமே இல்ல, நான் ஒரு அனாதை, நான் ஒண்டி கட்டு நினைச்சிருந்தேன். அதனால ஆனால் எனக்கு ரத்த பந்தம் இருக்கு, சொந்தம் இருக்கு. பெரிய உங்களை தகப்பனார் பார்த்த பிள்ளைங்க உடனே இருக்கிறாங்க, தம்பிங்க இருக்கிறானுங்க எவ்வளவோ அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். ஆ? ஆனா நீங்களும் அந்த அழிவு பாதைக்கு தானே போறீங்க. வேண்டாம்டா. யாரா அவன்? நீ என் குலமாக இருந்திருந்தால் இப்படி பேச மாட்டேன். பகைவனை பாராட்டி பேசுவது நம் குலத்திற்கே பெருமை கிடையாது. ஆனா நீ பகைவனை பாராட்டி பேசுற. நான் தர்மத்தின் வழியில் நடக்கின்றேன். டேய், நீங்க அதர்ம பாதையில போறீங்க. ஆரம்பத்துல வேண்டாம். சொல்லிட்டேன், தர்மத்துல போனீனாக்கா தலையில ஒரு கூட மிஞ்சாது. என்றைக்குமே இன்னைக்கு அதர்மம் நல்லா இருக்கும், ஆ, அது நீண்ட நாளைக்கு இருக்காது. எவனை நினைச்சு பாக்குறீங்க? ஆனா தர்மம் என்றைக்கா இருந்தாலும் நிலைத்து நிற்கும். அது தெரிஞ்சுக்கோ. முதல்ல நேர்மையா போங்க, அநியாயத்துக்கு போகாதீங்கடா. பாருங்க, பாக்குறீங்க? நேர்மை வழியில் நடக்கடா என்னைக்குமே. யார் நினைச்சு பாக்குறீங்க? அந்த யாரை அவரை விட்டீங்களா? பல 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 கத்திக்கிட்டு போது விடு. நேத்து போது விடு. நேர்மையில போறான நேர்மை போய் பாக்குறேன். நேர்மை தான் என்னைக்கு நிலைக்குடா. ஆ? அது நீ சொல்லி நாங்க அகன்றது பத்தியா? நான் இந்த அநியாயத்துக்கு போறேன்னா டேய், அவன் அறிய இருக்கிறது சொல்ல முடியாதா? முடியாது. ஏய் தம்பி, ஏய் தம்பி, அண்ணா, போல அடிச்சாலே இவன் போய் சொல்ல மாட்டானா? அப்படியா? இவனுக்கு ஒரு ஆபத்து என்றால்
இன்னொரு பாட்டு எங்க இருந்தாலும் அந்த நாராயணன் வருவான். ஆமாண்ணா. அவனை மறந்திருந்தே பகை சேர்த்து விடலாம். நீ பெற்ற வரத்தின் மூலமாக இப்பொழுது ஒரு மூலமாக மாறி அவனை கேட்டான். ஐயோ, அவன் செத்தாதானே அவன் இங்க வருவான். அப்படியா? இப்பொழுது நாம் வாங்கிய வரத்தை இப்பொழுதே நாராயணப்பட்டு அது பாட்டு ஆ